கவிஞர் கண்ணதாசன் கண்ணன் மீது அபிமானம் கொண்ட ஆண் ஆண்டாள். ஆண்டாளின் வரிகளையும் உரிமையுடன் தன் பல பாடல்களில் எடுத்துக்கொண்டார். ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் என்ற பாடலை உதாரணமாய்ச் சொல்லலாம். முத்தையா என்ற கண்ணதாசன் பெற்ற தாய் தந்தையரால் ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்டவர். அவர் ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகனாக வளர்ந்தவர் என்பார்கள். ஆண்களில் பிறந்த வீடு ஒன்று புகுந்த வீடு ஒன்று என பிறந்து வாழ்ந்த அவதாரம் கண்ணன்தான். தேவகி எனும் ஒருத்திக்கு பிறந்து யசோதை எனும் ஒருத்தியிடம் ஒளிக்கப்பட்டு வளர்ந்த ஒப்பில்லாதவன். கண்ணனின் தாய்மாமன் கம்சன் தனது தங்கையின் குழந்தையால் தனக்கு மரணம் வரும் என்றறிந்து அவளுக்கு பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொல்ல இவன் மட்டும் அங்கிருந்து தப்பியவன். கண்ணன் இறக்கவில்லை, அவன் உயிருடன் தான் இருக்கிறான் என்பதை அறிந்த கம்சன் ஒரு கஞ்சனின் வயிறு எரிவது போல பரிதவித்தான் என்கிறார் ஆண்டாள். குணக்கேடுகளில் கஞ்சனின் வயிற்றெரிச்சல்தான் மிக பெரியது என்பதற்கு இதைவிட சிறந்த உவமை இருக்க முடியுமா? அந்த வயிற்றெரிச்சலில் அவன் உனக்கிழைத்த தீங்குகளை எல்லாம் தவிடு பொடியாக்கினாய். வானுக்கும் மண்ணுக்கும் நெடுந்துயர்ந்த திருமாலே, உன்னை நினைத்து உருகி நாங்கள் வேண்டி விரும்பும் பறையை நீங்கள் எங்களுக்கு அருளினால் அதை இசைத்து உம் வீரத்தை செல்வத்தை வாயார பாடி எங்கள் வருத்தங்களை தொலைத்து மகிழ்வோம். கண்ணனின் விளம்பர தூதுவரான ஆண்டாள் எல்லா பாசுரத்திலும் சுற்றி வளைத்து சொல்ல வருவது ஒன்றே ஒன்றை மட்டும்தான். கண்ணனை நினைத்து அவன் பாதங்களில் சரணாகதியாகி அவனது புகழை அவனது வீரதீரத்தை மனமுருக பாடித் துதித்தால் உங்கள் கீர்த்திக்கு நான் கேரண்டி என்று உத்திரவாதம் அளிக்கிறார். திருப்பாவை 25ஆம் நாள் பாடல். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய்.